Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை தேனாம்பேட்டை SIET கல்லூரி வாக்குச்சாவடியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது வாக்கை பதிவு செய்தார். கையில் பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை என இரண்டையும் கையில் வைத்தபடி மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்த முதலமைச்சர் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் வாக்களித்த பிறகு வாக்களித்தார். வாக்கு செலுத்திய பின்னர் முதலமைச்சரும் அவரது மனைவியும் விரலில் வைக்கப்பட்ட மையை காட்டி தாங்கள் ஜனநாயக கடமை ஆற்றியதை உறுதிப்படுத்தினர். முதலமைச்சர் வாக்களித்த அடுத்த அரை மணி நேரத்தில் தனது மனைவி கிருத்திகாவுடன் SIET கல்லூரி வாக்குச்சாவடிக்கு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவம்பாளையம் நெடுங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் வரிசையில் காத்திருந்து தனது மனைவி மற்றும் மகனுடன் வந்து வாக்களித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊத்துப்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமிழக பாஜக தலைவரும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை வாக்களித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள மரகதாம்பிகை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது மனைவியுடன் வந்திருந்து வாக்கினை பதிவு செய்தார். அவரை தொடர்ந்து தனது மகள்களுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து ஜனநாயக கடமையாற்றிய அன்புமணி ராமதாஸ் காரில் ஏறிய ராமதாசுடன் சில வார்த்தைகள் பேசி வழி அனுப்பி வைத்தார். இதேபோல் முன்னாள் முதலமைச்சரும் ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளருமான OPS தேனி பெரியகுளத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். சென்னை சாலிகிராமம் காவேரி உயர்நிலைப் பள்ளியில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். இதையடுத்து அதே காவேரி உயர்நிலைப் பள்ளிக்கு தனது மகன்கள் இருவருடன் வாக்களிக்க வந்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். தனது கணவர் விஜயகாந்த் இல்லாமல் வாக்களிக்க வந்தது இதுவே முதல் முறை என்பதால் முகத்தை இறுக்கமாக வைத்தபடியே வந்து தனது வாக்கை செலுத்தினார். முன்னதாக வாக்குச்சாவடியில் எதிரே பார்த்து கொண்டிருந்த தமிழிசையும் பிரேமலதாவும் ஆற தழுவி பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.